கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் இந்த இரவில சத்தியத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை பேசுவதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் வசனத்தை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிற கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த இரவிலும் நமக்கு தேவையான வார்த்தைகளை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு ஆதாரமாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. சிட்சை என்கிற தலைப்பில் கர்த்தர் ஏன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொல்லி வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல, நான் நம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை, அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் சிட்சிக்கிறார். நாம் நம்முடைய பிள்ளைகளை ஏன் சிட்சிக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகள் ஒரு தவறு செய்யும் போது நம்முடைய பிள்ளைகள் அந்த தவறை செய்யக்கூடாது, பிள்ளைகள் நன்றாய் வாழணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிள்ளைகளை சிட்சிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாம் பிள்ளைகளை சிட்சிக்கிற போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறாராம். சிட்சை என்பது யாரும் விரும்புகிற ஒரு காரியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில சிட்சைகள் வரும்போது நாம் வேதனைப்படுகிறோம். சில பேர் சோர்ந்து போய்விடுகிறார்கள். நான் கர்த்தரை தேடுகிறேன், ஜெபிக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான சிட்சை, என்ன சோதனை, பிரச்சனை, போராட்டம், ஏன் இப்படிப்பட்டதான பாடுகள் என்று சொல்லி அநேக வேளைகளிலே நாம் மிகவும் வேதனைப்படுகிறோம். ஆனால் இந்த இரவில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை, நாம் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிறார். அவர் ஏன் சிட்சிக்கிறார்? அதுதான் செய்தி. முதலாவதாக அதே அதிகாரத்துல 2வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்துள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமாய் வனாந்தரத்திலே வழி நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. முதலாவது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, தம்முடைய கட்டளைகளை கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாய். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் 40 வருடம் வழி நடத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டார்கள்? அங்கே ஏன் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்? ஏன் அவர்கள் சிட்சிக்கப்பட்டார்கள்? முதலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்வார்களோ கொள்ள மாட்டார்களோ என்பதற்காக அவர் அந்த 40 வருஷமாய் வனாந்தரத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்தப்பட்டார்கள். ஆனாலும் 4வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டார்கள், நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த 40 வருஷத்திலும் அவருடைய வஸ்திரம் பழமையாய் போகவில்லை, கால் வீங்கவில்லை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்திலே கர்த்தர் நடத்தினார். இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, கர்த்தர் நம்மை சிட்சித்தாலும் அவர் நம்மை அழிக்க மாட்டார். அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன். முதலாவது ஏன் நம்மை சிட்சிக்கிறார் என்று சொன்னா, அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொள்ளுவோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அறியப்படுகிறானா? அவருடைய கட்டளைகளை, கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா? இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையிலே மரித்தார்? நமக்காக அல்லவா? நம்முடைய பாவத்திற்காக அல்லவா? நம்முடைய சாபத்திற்காக அல்லவா? அதை நாம் புரிந்து கொண்டா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும். அதனால்தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் சிட்சிக்கப்பட்டார்கள், ஏன் வனாந்தரத்தில் வழி நடத்தப்பட்டார்கள்? ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை, தகப்பன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறாரா? கட்டளைகளை, கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறோமா, கை கொண்டு இருக்கிறோமா என்பது அறிவதற்காக புரிந்து கொள்ளும்படி ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த காலத்துல படிப்பு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. மந்த்லி டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க.
ஏன் மந்த்லி டெஸ்ட் வச்சிருக்கிறாங்க? அந்த மாதம் முழுவதும் எடுத்த பாடத்தை பிள்ளைகள் படித்திருக்கிறார்களா, அவர்கள் சரியாய் அதை அறிந்திருக்கிறார்களா என்பதை அறிவதற்காக ஸ்கூல் ஸ்கூல் டீச்சர்ஸ் மந்த்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ஒரு மாதம் எடுத்த பாடத்தை அவர்கள் படித்திருந்தால், அவர்கள் நன்றாக எழுதியிருந்தால் நன்றா மதிப்பெண், இல்லாவிட்டால் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள். நாம அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு இந்த வேதத்தை தந்திருக்கிறார், இதை நாம் அறிந்திருக்கிறோமா, கை கொள்ளுகிறோமா என்று சொல்லி கர்த்தர் அறிவதற்காக நம்மை சிட்சிக்கிறார். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. உன் இருதயத்திலே இன்றைக்கு சிக்ஷைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது நான் சோர்ந்து போய்விடக் கூடாது. ஏன் சிட்சிக்கிறா? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா, அவருடைய கட்டளை கீழ்ப்படுகிறோமா என்பதை அறிவதற்காக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் கூட நமக்கு நன்மை உண்டாகும்படி அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாராம். வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? உனக்கு நன்மை உண்டாகும்படி நீ கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி என்று சொன்னா நாம் நன்றாயிருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அநேக பேருக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேணும், ஆனா கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள முடியாது. ஒரு ஸ்டெப் வருவாங்க, நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், ஆனா வேத வசனத்தை நம்ம கை கொள்ளுகிறோமா? இயேசு சொன்ன வார்த்தைகளை நம்முடைய அனுபவத்துல நாம் கை கொள்ளுகிறோமா? நம்முடைய ஜீவியத்தில் அது வெளிப்படுகிறதா? அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். இரண்டாவதாக நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் இப்படியா சொல்லுகிறது, என் மகனே நீ கர்த்தருடைய சிட்சை அற்பமாய் எண்ணாது, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை கர்த்தர் சிட்சிக்கிறார். இதை நான் சொல்லும் போதும் எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. சின்ன பருவத்துல படிக்கிற நாட்களில நன்றாய் படிக்கிற பிள்ளைகளை டீச்சர்ஸ் அடி கொடுத்து படிக்க வைப்பாங்க. ஸ்கூல்ல நான் படிக்கிற வேளையில படிக்காதவர்கள், வாத்தியார்கள் கீழ்ப்படியாதவர்கள் இந்த ஸ்கூல்ல இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை பண்ணுகிறவர்கள் பின்னால இருத்தி நீ எப்படியும் போனி விட்டு விடுவார்கள். டீச்சர்ஸ் யாரை நேசிக்கிறார்களோ அவர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களை கண்டிப்பார்கள், அவர்களுக்கு சில தண்டனைகளை கொடுப்பார்கள், இம்போசிஷன் போடுவார்கள். அதையெல்லாம் என்னுடைய பள்ளி நாட்கள்ல நான் பார்த்திருக்கிறேன். இங்கே தகப்பன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவரையில நாம் அன்பு கூறணும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை சிட்சிக்கிறார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சில சிக்ஷைகளை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம், சில பிரச்சனைகளில இருக்கலாம். இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை நேசிக்கிறார். அவர் நம்மை நேசிக்கிற காரணத்தினால், கர்த்தரை நேசிக்காதவர்கள் துன்மார்க்கன் புல்லை போல் செழித்து என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய கேள்வி, கர்த்தரை தேடுகிற நாம் கஷ்டப்படுகிறோம், தேடாதவர்கள் அவர்கள் நன்றாய் இருக்கிறார்கள், அவர்கள் செழித்து இருக்கிறார்கள். வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது, துன்மார்க்கன் புல்லை போல் செழித்து என்று சொல்லி. ஆனால் அவருடைய முடிவு அழிவு. நமக்கு ஒரு முடிவு இருக்குது, அதன் நல்ல முடிவு. இயேசுவோடு கூட ஆளுகை செய்கிற, இயேசுவோடு கூட அவரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியத்திற்காக நம்மில் அவர் அன்பு கூறுகிற காரணத்தினால் அவரை சிட்சிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 5வது வசனத்துல இருந்து கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதிகளை மறந்தீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அநேக பேர் கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் அறிந்தாலும் மறந்து விடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து நம்ம அங்க படிக்கும் போது 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 5வது அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சை அற்பமா எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சித்து அப்படி என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம்.
நம்முடைய வாழ்க்கையில ஏன் சிக்ஷை? அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எவரிடத்துல அன்பு கூறுகிறார்களோ, இப்போ நம்ம பிராக்டிக்கலா நம்முடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் அன்பா இருக்கிற காரணத்தினால், நம்முடைய பிள்ளைகள் நன்றா இருக்க வேண்டும் என்கிற காரணத்தினால் பிள்ளைகளை நம்ம சிக்ஷிக்கிறோம் அந்த பிள்ளைகளை. ஆனால் அநேக பிள்ளைகள் இன்றைக்கு அந்த சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாதபடி பெற்றோர் ஏதாவது செய்தா அதை வித்தியாசமா எண்ணுகிற ஒரு சூழ்நிலையில நாம் வைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய பிரயோஜனத்திற்காக கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இங்க தொடர்ந்து நம்ம படிக்கிறோம். அந்த 10வது வசனம் எப்படியாவது சொல்லுகிறது, அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிக்ஷிக்கிறார். நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை அவர் சிக்ஷிக்கிறார். இன்றைக்கு சில நேரங்கள்ல சிக்ஷைகள் லகுவா இருக்கலாம், சிலது கடினமா இருக்கலாம். சில கடினமான சிக்ஷையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம். அதை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழல் இருந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இங்கே 10வது வசனத்துல நாம் படிக்கிறோம், அவர்கள் தங்களுக்கு நலம் என்று, இந்த உலக பிரகாரமான தகப்பன்மார்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்ஷித்தார்கள். ஆனா கர்த்தரோ அவருடைய பரிசுத்தத்திலே நாம் பங்குள்ளவர்களா இருக்கும்படி நம்மை சிக்ஷிக்கிறார். நாம் பரிசுத்தத்திலே பங்குள்ளவர்களா இருக்கும்படி, நமக்கு நன்மை உண்டாகும்படி. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க தேவ பிள்ளைகளை. இன்றைக்கு இப்படிப்பட்டதான அனுபவத்துல நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள், ஒன்று மாறி பிரச்சனைகள் வரும் என்று சொன்னார். ஏன் எனக்கு இந்த சோதனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, கர்த்தர் என்னை சிக்ஷிக்கிறார், என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற, ஏங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக, நமக்கு நன்மை உண்டாகத்தக்க அவருடைய பரிசுத்தத்துல நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாக. இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அவரோடு கூட நாம் ஒரு நாள் ஆளுகை செய்ய போகிறோம். அதற்காக நம்மை அவர் உடைத்து அவர் நம்மை உருவாக்குகிறார். அதற்காக தான் சிக்ஷை. இந்த 11வது வசனத்திலும் கூட இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது, எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியான சமாதானத்தின் பலனை தரும். சிக்ஷை நமக்கு சந்தோஷமாய் இருப்பதில்லை. சிக்ஷை அனுபவிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வேதனை தான். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்துல சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். நமக்கு இப்பொழுது கஷ்டமாய் தோன்றலாம், ஒரு நாள் அது சந்தோஷமாய் மாறும், ஒரு நாள் அது நீதியாய் மாறும். அப்ப இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கையில சிக்ஷையை கர்த்தர் அனுமதிப்பது அவருடைய பரிசுத்தத்துல நாம் பங்குள்ளவர்களாய் மாறும்படி. நீதிமொழிகளை நம்ம படித்தோம். அந்த 12வது வசனம் இப்படியா 3:12 அப்படியா சொல்லுகிறது, தகப்பன் நான் நேசிக்கிற புத்திரரை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்துல அன்பு கூறுகிறாரோ, எவனிடத்துல அன்பு கூற, அவர் நம்மிடத்துல அன்பாயிருக்கிற காரணத்தினால, அவர் நம்மேல வைத்திருக்கிற அன்பின் காரணத்தினால நாம் வழி மாறி போய்விடக்கூடாது, நாம் பரலோகத்தை இழந்து போய்விடக்கூடாது, அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை அவர் சிக்ஷிக்கிறார். மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 13:32 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிக்ஷிக்கப்படுகிறோம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது நாம் எல்லாத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. அதை யாரும் மறக்க முடியாது, நாம் மறக்கவும் கூடாது. நான் எல்லாருக்கும் ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஒருவேளை கிறிஸ்து வருகைக்கு முன்பாக நாம் மரித்து போய்விட்டால் ஒரு நாள் எழுப்பப்படுவோம். வேத வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவருக்கு முன்பாக ஜீவ புஸ்தகம் வைக்கப்பட்டு இருக்கிறது. நான் எல்லாரும் ஒரு நாள் எழுப்பப்பட்டு அந்த ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு இருக்கிறபடி நான் நியாய தீர்க்கப்படுவோம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த காரியம் எல்லாம் ரொம்ப முக்கியமான காரியம், யாரும் மறந்து விடக்கூடாது, இதை யாரும் மறக்கவும் முடியாது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். ரொம்ப முக்கியமான ஒரு அனுபவம். நான் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு நாள் ஜீவ புஸ்தகம் நியாய தீர்ப்பு ஒரு நாள் நமக்கு இருக்கிறது. ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருக்கிறவர்கள் அங்கே நியாய தீர்ப்புக்கு நிற்க வேண்டும்.
ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாவிட்டால் அக்கினி கடலிலே தள்ளப்படுவோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நான் நியாயம் தீர்க்கப்படும் போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி, ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்குது, ஜீவ புஸ்தகத்தில் நாம் நம்முடைய பேர் எழுதப்பட்டு இருக்கிறது, நம்முடைய காரியங்கள் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்களில் நாம் செய்கிற அனைத்து காரியங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஒரு நாள் ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். நான் எல்லாரும் அவருக்கு மரித்தோ, உயிரோடு இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்பொழுது அதில் எழுதியிருக்கிறபடிதான் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழிய நாட்களில சொன்னார், சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து அவர் தூதர்களோடு கூட வருவார் என்று சொல்லி, அவர் சிங்காசனத்தில் வீற்றி இருக்கும் போது மேய்ப்பனான ஆடுகளை பிரிக்கிறது போல செம்மறி ஆடுகளை வலது பக்கமும் வெள்ளாடுகளை இடது பக்கமும் பிரித்து நியாய தீர்ப்பு செய்யப்படும் என்று சொல்லி மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிறோம். செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். நியாய தீர்ப்பு. நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, நாம் ஏன் சிட்சிக்கப்படுகிறோம்? மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நாம் நியாய தீர்க்கப்படும் போது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாருங்கள், உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஆனால் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்கு அவனுடைய தூதனுக்கு உண்டாகப்பட்ட அந்த அந்த அக்கினி கடல்லே நீங்கள் போங்கள் என்று சொல்லி தள்ளப்படுவார்களாம். இது ஒரு முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன். நான் ஏன் சிட்சிக்கப்படுகிறோம்? நியாய தீர்ப்பில ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி நாம் இந்த நாட்களில் சிட்சிக்கப்படுகிறோம். தேவ பிள்ளைகளை, நான் மீண்டும் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு சிட்சைகள், பெரிதான சோதனைகள் காணப்படும் என்று சொன்னால், யாக்கோபு 1:12 வசனம் சொல்லுகிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அந்த சோதனையில, சிட்சையில நாம் உத்தமன் என்று விளங்க வேண்டும். அந்த சிட்சை நாம் பொறுக்கிறவர்களாய், சகிக்கிறவர்களாய், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு நல்ல தீர்ப்பை தருவதற்காக, அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்வதற்காக அப்படிப்பட்டதான காரியத்தை நமக்கு அனுமதிக்கிறார் என்கிற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகளை, நாம் சிட்சிக்கப்படும் போது நாம் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நான் சிட்சிக்கப்படுவது ஏன் என்பதை நான் நன்றாய் புரிந்து கொண்டோம் என்று சொன்னா, சிட்சிக்கப்படும் போது நான் சோர்ந்து போக மாட்டோம். மீண்டும் அந்த வசனத்தை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நான் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது, நான் மீண்டும் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், நான் எல்லாத்துக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்குது. நம்ம அதற்கு தப்பிக்கவே முடியாது. நான் அவருக்கு முன்பாக நிற்கணும். அவர் தூதரோடு கூட்டு அவர் வருவார், அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நாம் வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கப்படுகிறோம். செம்மறி ஆடு வெள்ளாடுகளை போல. வலது பக்கத்தில் நிற்பவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இடது பக்கத்தில் நிற்பவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். வலது பக்கத்தில் நிற்பவர்களுக்கு பரலோகம் வாக்கு பண்ணப்பட்டு இருக்கிறது, இடது பக்கத்தில் நிற்பவர்கள் அக்கினியிலே கடலில் தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் எந்த பக்கத்தில் நிற்பவர்களாய் காணப்படுகிறோம்? வலது பக்கமா இடது பக்கமா? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? நாம் ஏன் சிட்சிக்கப்படுகிறோம்? அவருடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரவாளியாய் மாறுவதற்காக, பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அதனால்தான் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது, ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாதபடி கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். லாசரு ஐஸ்வர்யவனை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அந்த லாசரு மிகவும் வேதனைப்பட்டான். அப்படிப்பட்டதான ஒரு சிட்சை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தா. அவனுடைய புண்ணை நாய் நக்கித்து என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு வேதனையான காரியம். ஆனால் அந்த சிட்சை அவன் அனுபவித்தான். அந்த சிட்சையினால் அவன் உருவாக்கப்பட்டான். அவன் மரித்த பொழுது ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்பட்டான். ஆனா ஐஸ்வர்யவனுடைய முடிவு நமக்கு தெரியும். நம்முடைய முடிவு நல்ல முடிவா இருக்கணும். அதற்காக தான் நம்ம சிட்சிக்கிறார். முதலாவதாக கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்பதற்காக சிட்சிக்கிறார். இரண்டாவதாக நமக்கு நன்மை உண்டாக, அவர் நம்ம அன்பு கூறுகிறதுனால அவருடைய பரிசுத்திற்கு பங்குள்ளவர்களாகும்படி நம்ம சிட்சிக்கிறார். மூன்றாவதாக அந்த பரலோகத்தை நியாய தீர்க்கப்படும் போது நம்ம ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடி நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நம்மை சிட்சிக்கிறார். நான்காவதாக ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இது லவோதிகா சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத பாவிக்கு அல்ல, சபைக்கு சொல்லப்படுகிற காரியம். லவோதிகா சபை என்பது கடைசி கால சபைக்கு அடையாளமாக இருக்கிறதாக நாம் அறிகிறோம்.
இந்த லவோதிகா சபை அனலும் அல்ல குளிரும் அல்ல என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாட்கள் அப்படித்தான் தேவ பிள்ளைகளே, சபைகள் அதிகமா இருக்கிறது. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்துல நான் எப்படி இருக்கிறோம்? அநேக பேர் ஏதோ கடமைக்காக ஆராதனை. நீ அனலும் அல்ல குளிரும் அல்ல. நீ அனலாயாவது குளிராயாவது இருந்தால் நலமாயிருக்கும், இல்லாவிட்டால் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எச்சரிக்கையான வார்த்தை. 19வது வசனத்துல அவர் சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவளை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன், ஆயால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணலாம், இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் காணப்படலாம், அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம், இதோ வாசற்படி என்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா, நான் அவன் உள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ண, அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கதவை தட்டி கொண்டிருக்கிறார், நம்முடைய இருதய கதவை தட்டுகிறார். இதுவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாத அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இரவில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அன்போடு கேட்கிறேன், நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையாய் கீழ்ப்படிய வேண்டும். அவருக்காக நம்முடைய இருதய கதவை திறக்க வேண்டும், அவருக்கு முழுமையா இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்துல இயேசு கிறிஸ்து முழுமையா ஆளுகை செய்வாரான் என்று சொன்னார், நாம் அவரால் நடத்தப்படுவோம், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். மனம் திரும்பு. சபைக்கு சொல்லுகிறாரு, நேசிக்கிறவர்களோ எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறேன். லவோதிகா சபைக்கு சொன்ன அந்த வார்த்தை இன்று சபைகளுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு சொல்லப்படுகிறது. இங்க ஏன் சிக்ஷிக்கிறேன் என்று சொன்னா, 21வது வசனம் இப்படியா சொல்லுகிறேன், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனு என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஏன் சிக்ஷிக்கிறா? அவரோடு கூட நாம் உட்காரும்படி. இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்கள்ல சொன்னா, உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். உலகத்துல கனம் பொருந்திய ஒரு மனிதனோடு கூட நாம் இருக்க முடியாது, ஒரு மந்திரி பக்கத்துல போய் உட்கார முடியாது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், என்னோடு நீங்கள் இருக்கும்படி நான் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். அவரோடு கூட இருக்கும்படியாகத்தான் அந்த வெளிப்படுத்தலாம் நாம் பார்க்கிறோம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படியாக என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 21வது வசனத்தை மீண்டும் சொல்லுகிறேன், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அதற்காக தான் நம்ம சிக்ஷிக்கிறார் தேவ பிள்ளைகளை, அவரோடு கூட ஒரு நாள் உட்காரும்படியாக. அப்படிப்பட்டதான பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் எப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களால் வெறுக்கப்படுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், உங்களை நேசிக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சகோதரா சகோதரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவர் ஏன் சிக்ஷிக்கிறார்? அவரோடு கூட ஒரு நாள் நாம் உட்காரும்படியாக. அதற்காக தான் இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அவர் சிக்ஷை அனுமதிக்கிறார். நாம் மறந்து போய்விடக்கூடாது. 4 காரியங்களை சொன்னேன். தகப்பன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல நம்மை சிக்ஷிக்கிறாரு. முதலாவது, கற்பனைகளை கை கொள்வோமா என்பதற்காக. 2வது, பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கும்படியாக. 3வதாக, நியாயத்தீர்க்கம் படும்போது ஆக்கினைக்குள்ளாக நான் அந்த நரகத்திற்கு, அந்த அக்கினி கடலுக்கு தள்ளப்படாதபடிக்கு நம்மை சிக்ஷித்து உருவாக்குறார். இறுதியாக நான் உங்களுக்கு சொன்னேன், சிங்காசனத்தில் அவரோடு கூட வீற்றிருக்கும்படியாக. இப்படிப்பட்டதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார் தேவ பிள்ளைகளை. அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவருடைய சிக்ஷை நான் அனுபவிக்க வேண்டும். அவர் யாரை நேசிக்கிறாரோ, யார் மேல் அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிக்ஷிக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த இரவில உங்களை அவர் நேசிக்கிற காரணத்தினார், உங்களிலே அவர் அன்பு கூறுகிற காரணத்தினார் உங்களுடைய வாழ்க்கையில பல சோதனைகள், போராட்டங்கள், சிக்ஷைகள், அதை மறந்து விடாதபடி இந்த இரவில நம்மை ஒப்பு கொடுப்போ. கர்த்தர் நம்மை உடைத்து உருவாக்குவார், நம்மை ஆசீர்வதிப்பார், அவருடைய ஆளுகையில நம்மை சேர்த்துக் கொள்வார். எங்களுக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு தந்தரில் எங்கள் மேல் அன்பு கூர்ந்த எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் வசனத்தை கேட்ட
உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அநேக சிக்ஷைகளினால, அநேக பிரச்சனைகளினால, போராட்டங்களினால சோர்ந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய நாமத்துல நான் கெஞ்சி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இரவில என்னுடைய வாழ்க்கையில ஏன் சிக்ஷை என்பதை உணர்ந்து அந்த சிக்ஷையில சோர்ந்து போய் விடாதபடி உம்மிலே அன்பு கூற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையினால வேதனை, வியாதியினால வேதனை, இன்னும் பிள்ளைகளுடைய காரியத்தினால வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக இந்த இரவு வேளையில ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரம் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த இரவு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் இரவா இருக்கட்டும் அப்பா. உம்முடைய நாமத்துல உம்முடைய கிருபையினால் நான் ஜெபிக்கிறேன். வசனத்தை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர், வசனத்தை அனுப்பி ஆசீர்வதிக்கிற கர்த்தர், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. சிக்ஷையில சோர்ந்து போய் விடாதபடி கற்பனைகளை கை கொள்ளத்தக்கதாக, கர்த்தாவே பரிசுத்தத்துல பங்கு பெறத்தக்கதான ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக, இன்னும் கூட ஆக்கினைக்குள் தீர்க்கப்படாதபடி பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். லவோதிகா சபையை பார்த்து சொன்னீரே கர்த்தாவே, ஞானலும் அல்ல குளிரும் அல்ல என்று சொல்லி அப்படிப்பட்டதான அனுபவங்களுக்கு வேண்டாம். இந்த இரவிலை ஒவ்வொருவரையும் ஆவியானவர் உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். குளிர்ந்த சோர்ந்த அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. உம்முடைய நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். வியாதியினால் வேதனைப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னை இந்த நாட்களில எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துல நடத்துவதற்கு காரணம் அவர் என்னை நேசிக்கிறதுனால. வியாதினால வேதனை, கண்ணீர், ஆனாலும் நிச்சயமாய் கர்த்தர் என்னை உருவாக்கி எனக்கு சுகம் தந்து அவரிடமா என்னை சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் தடப்படுத்தும், பலப்படுத்தும். உம்முடைய நாமத்துல கர்த்தாவே உம்முடைய ஜனத்திற்காக மீண்டுமாய் ஜெபிக்கிற இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் குடும்பத்தை ஆசீர்வதியும், பெரிதான விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய நாமம் ஒவ்வொருவர் மூலம் மகிமைப்படட்டும். உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ, செம்மறியா வெள்ளாடா யானி யானி, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ. நம்மை போன்று பிறரை நாளும் அன்பு செய்திட்டால், நல்ல சமாரியர் போல நாமும் நன்மைகள் செய்திடலாம். நம்மை போன்று பிறரை நாளும் அன்பு செய்திட்டால், நல்ல சமாரியர் போல நாமும் நன்மைகள் செய்திடலாம். செம்மறியா வெள்ளாடா யானி யானி, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ, செம்மறியா வெள்ளாடா யானி யானி, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ. வரியோரை கண்டு நன்மைகள் செய்தால் செம்மறியாகிடலாம். வலப்புறம் நின்று வாழ்த்துக்கள் பெற்று பரலோகம் சென்றிடலாம். வரியோரை கண்டு நன்மைகள் செய்தால் செம்மறியாகிடலாம். வலப்புறம் நின்று வாழ்த்துக்கள் பெற்று பரலோகம் சென்றிடலாம். செம்மறியா வெள்ளாடா யானி யானி, வலப்புறமா இடப்புறமா எப்பக்கம் நீ, செம்மறியா வெள்ளாடா